ஏன்னா ஒரு மீட்டிங்ல பார்த்த உடனே நீ கழிச்சுக்கிட்டேன்னா இவரை நம்பி போன கதி என்ன ஆகுறது? ஃபேர் டீலிமிட்டேஷன் அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப சட்டசபையில் போட்ட தீர்மானம் என்ன? இதுல வேற ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலே யாராவது டீலிமிட்டேஷன் ஏத்துக்கிட்டா அவங்க எட்டப்பனுக்கு சமம். முதல்ல அப்புறம் இவர் தான் இருக்கார். இவர் எட்டப்பனா அவர் எட்டப்பனா என்பதை சொர்ண காங்கிரஸ்காரன் சொல்றாங்க. ரொம்ப நாளுக்கு வண்டி ஓடாது. இன்னைக்கே அவருடைய சாயை வெளுத்து போச்சு. சட்டசபையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 553 தான் இருக்கணும்னு தீர்மானம் போட்டார். இங்க மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் அனைத்து தென் மாநில முதலமைச்சர் கூட்டம்லாம் நடக்குது. அமித்ஷா இவரும் தனியாக பேசினாங்க, சீஃப் மினிஸ்டர் வெளியே வந்த உடனே பேசிட்டார். திமுக என்ன சொல்லிச்சு? ஃபேர் டீலிமிட்டேஷன் அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். அப்போ சட்டசபையில் போட்ட தீர்மானம் என்னாச்சு? ஏன்னா ஒரு மீட்டிங்ல பார்த்த உடனே நீ கழிச்சுக்கிட்டேன்னா இவரை நம்பி போன கதி என்ன ஆகுறது? இதுல வேற ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலே யாராவது டீலிமிட்டேஷன் ஏத்துக்கிட்டா அவங்க எட்டப்பனுக்கு சமம். முதல்ல அப்புறம் இவர் தான் இருக்கார். இவர் எட்டப்பனா அவர் எட்டப்பனா என்பதை சொர்ண காங்கிரஸ்காரன் சொல்றாங்க. விஜய் எப்படியாவது காங்கிரஸ்காரரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கிருஷ்ணசாமின்னு ஒருத்தருக்கு தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்துருக்காரு. இங்கதான் இது எல்லோரும் அரசியல் தெளிவுள்ளவர்களுக்கு ஏரியான்றதுக்காக கேட்கிறேன். நாங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். கலைஞர் தளபதி அவர்கள் யார் யாருக்கு தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்தார் தெரியுமா? முதல்ல சங்கரையா 101 வயது வாழ்ந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர். இரண்டாவது நல்லக்கண்ணி ஏறத்தாழ 100 வயது வாழ்ந்தவர். மூன்றாவது நம்முடைய தாய் கழகம் திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி 93 வயது. 4வது குமரி அனந்தன். 5வது காதல் மொய்தி. இந்த முறை தளபதி முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த வரிசையிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தகைசால் தமிழர் பட்டம் ராமதாஸுக்கு தான் கொடுத்திருப்பாரே தவிர வேறு யாருக்கு கொடுத்திருக்க மாட்டார். இவர் யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா அவங்க பொண்ணு அங்க எம்எல்ஏ. ஆக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மோட்டிவோட ஒரு லாபகரமான நோக்கத்தோடு தான் இந்த ஆட்சி செயல்படுகிறதே தவிர திமுக தளபதி நினைச்சிருந்தா எங்க கட்சி இல்ல துரைமுருகன் கொடுத்திருந்தா தகைசால் பட்டனை கீழே வந்துருமா? அவருக்கு 87 வயசாகுது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கொடுத்தார். இந்த வருஷம் தலைவர் போன வருஷமே சொன்னார் அடுத்த வருஷம் டாக்டர் ஐயாவுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார். ஆனா பாவம் அவர் கொடுத்து வைக்கிறார் தளபதி கையால் வாங்குவதற்கு. ஆகவே இந்த ஆட்சி என்பது ரொம்ப நாளைக்கு இருக்காது. நான் கழகத்தோழர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.